find the value of first ஒரு சப்டிவிஷன், 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 81 பவர் 5 டிவைடட் பை 4ன்னு இருக்கு. ஓகேவா? சோ இப்ப இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? சோ இது இன்டூ நமக்கு என்ன இருக்கு? பவர்ல 5 இருக்கு. ஓகேவா? சோ இது அப்படியே நம்ம வந்து கம்பைன் பண்ணி எழுதிக்கிறோம். இந்த மாதிரி எழுதி. சோ இததான் வந்து ஜஸ்ட் நம்ம இந்த பவர்ல 5 இருக்கிறத வெளியில எழுதிக்கிறோம். சோ 1/4 பவரை வந்து நம்ம 4th ரூட்டா போட்டுக்கிறோம். சரியா? ஓகே. சோ இப்ப பாருங்க. இப்ப என்ன பண்ணலாம்? 81 வந்து நம்ம 4 டைம்ஸ்ல வர்ற மாதிரி பார்க்கணும். சோ எது பவர் 4 வந்தா நமக்கு 81 வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். 3 into 3 வந்து நமக்கு 9 வருது. சோ அகைன் இன்னொரு 3 into 3 பண்ணால் 9 வரும். 9 into 9 பண்ணும்போது 81 வருமா? அப்போ 4 times 3 பண்ணும்போது 3 power 4 is equal to 81 கிடைக்குதா நமக்கு? 4th root of 81க்கு பதிலா நம்ம வந்து 3 power 4 எழுதிக்கிறோம். சரியா? ஏன்னா நமக்கு 3 power 4 is equal to 81 தெரியுது. சோ இங்க இதுக்கு ஹோல் பவர்ல 5 இருக்கு. சரியா? சோ இதுக்கு அடுத்து என்ன பண்றோம்? நமக்கு வந்து இந்த 4th ரூட்டும் பவர் 4ம் கேன்சல் ஆயிடுமா? அப்போ நமக்கு 3 power 5ன்னு இருக்கு. சோ 3 power 5 ஓட வேல்யூவை எழுதி அதை ஜஸ்ட் நம்ம ஒரு பாக்ஸ் பண்ணி காட்டணும். சோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் அப்படின்னு சொல்லி காட்டணும். சரியா? நமக்கு வந்து 64 பவர் மைனஸ் 2/3 இருக்கு. ஓகேவா? சோ எப்பெல்லாம் வந்து நமக்கு மைனஸ் வருதோ அப்போ வந்து என்ன அர்த்தம்? அது வந்து டினாமினேட்டர்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ இந்த 64ங்கிற வேல்யூ வந்து எங்க இருக்கு? 1/64ன்னு இருக்குன்னு அர்த்தம். சோ அதான் இந்த மைனஸோட மீனிங். சரியா? பவர்ல வந்து 1/3 இருக்கு. ஓகேவா? அண்ட் ஆல்சோ வந்து என்ன இருக்கு? நமக்கு ஸ்கொயரும் இருக்கு. இது வந்து ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. ஓகேவாமா? சோ இப்போ 1/3னா நமக்கு என்னன்னு தெரியும்? கியூப் ரூட்னு தெரியுமா? அப்போ 1 டிவைடட் பை கியூப் ரூட்னா நம்ம வந்து இங்க இண்டெக்ஸ் வந்து 3 போடுவோமா? n-க்கு பதிலா 3 போட்டுக்குவோம். ஓகேவா? இப்போ 64 இதோட ஹோல் ஸ்கொயர் வந்து ஆக்சுவலா ஹோலா பவர்ல வந்து 2 இருக்கு. சரியா? இப்போ பாருங்க, எதோட கியூப் பண்ணோம்னா நமக்கு 64 வரும்? சோ அதனால நம்ம 64 வந்து 4 கியூப்னு எழுதிக்கிறோம். சரியா? சோ அப்போ இந்த கியூப் ரூட்டும் கியூபும் கேன்சல் ஆயிடுமா? பவர்ல இருக்கிற 3யும் equal to 1 divided by 4 power 2ன்னு வரும். கரெக்டா? ஏன்னா நமக்கு அந்த கியூப் ரூட்டும் கியூபும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இந்த பவர்ல 2 இருக்கிறது மட்டும் இருக்கும். அப்போ 1 divided by 4 ஸ்கொயர் என்னது? 4 4s are 16 வருமா? சோ இதுதான் நம்மளோட ஆன்சர். क्वेश्चन என்ன கொடுத்திருந்தாங்க? வேல்யூ 64 பவர் minus 2/3 is equal to 1 divided by 16 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து எழுதணும். சரியா? வந்து இங்க மைனஸ் இருக்கு பாத்தீங்களா மேல? மைனஸ் வந்துருச்சுனாலே அது வந்து டினாமினேட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ டினாமினேட்டர்ல இருக்கிற டேர்ம் தான் வந்து நம்ம பவர்ஸ்ல எழுதும்போது மைனஸ் போட்டுப்போம். சரியா? சோ எப்பவுமே இந்த வேல்யூ வந்து 1/n அந்த மாதிரி வந்துருச்சுனாலே அது வந்து ரூட்னு அர்த்தம். ஓகேவா? nth ரூட் அப்படின்னு அர்த்தம். சோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க.